எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த மேடையில் நிற்கிறது. முதல்ல எங்கள் அப்பா அம்மா கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களால தான் நான் இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறேன். பிரபு சரவணன் சார் ஃபஸ்ட்டு இந்த கதையை சொன்னதை நான் ரஜினி முருகனோட சிங்கப்பூரில் ஒரு சிங்கிள்ட்டு ஒரு ட்ராக் ரிலீஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மீட் பண்ணோன்னு சொன்னார். சரி சார் மீட் பண்ணலாம், நான் டேட்டு அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்போ சார் நில்லுமா உன்னை முதல்ல பார்க்கணும் அப்படின்னாரு. சரி சார், ஓகே சார் அப்படின்ட்டு பார்த்தேன். கதை சொன்னார். அப்போ எனக்கு கதை கேட்கும்போது தெரில, எனக்கு கதை கேட்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு கதை சூப்பராக இருக்காது, நான் தான் பண்ண போகிறேன்னான்னு தெரில. ஆனால் கதை முடிச்சதுக்கப்புறம் சார் எப்படி சார் கன்ஃபார்ம் தான் சார், நான் தான் பண்ணேன். ஆமாம் மாதிரி தான் கன்ஃபார்ம் அப்படின்னாரு. ஸோ அவர் அதை சொன்ன போது ஒரு சின்ன புன்னகை என் முகத்தில். ஸோ அதை அந்த ஒரு மொமெண்ட் நான் இப்போவும் மறக்க மாட்டேன். இமான் யுகபாரதி சாரோட காம்பினேஷன் இது என்னோட 2வது படம். இது என்னோட 2வது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க காம்பினேஷனில் ஒர்க் பண்ணது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இமான் யுகபாரதி சாரோட காம்பினேஷனில் இது எனக்கு 2வது படம். ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். இமான் அற்புதமான பாடல்கள் கொடுத்துருக்காரு. யுகபாரதி சார் அதே மாதிரி ஈக்குவலான லிரிக்ஸும். ரொம்ப தேங்க்யூ சார். கேமராமேன் வெற்றி சாரை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணியிருக்காரு. பிகாஸ் அந்த ட்ரெயினில் நாங்கள் ஷூட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் அவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்கும், இங்கே அங்கே அசையவே முடியாது. ஸோ அந்த ஸ்டெடி கேமை வச்சுட்டு பிரபுசாமன் சார் வேறு அப்பப்போ டப்புன்னு லென்ஸை வேறு மாற்ற சொல்லுவார். ஸோ அவ்வளோ கஷ்டங்கள், நிறைய கஷ்டங்கள் தாண்டி வெற்றி சார் சூப்பராக எடுத்திருக்காரு. அந்த லைட்ஸ் எல்லாம் சுற்றி வர பார்க்கும்போது நிறைய லைட்ஸ் இருக்கும், ஆனால் மானிட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெற்றி சார். அப்புறம் க்ரூ எல்லாருக்கும் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறது, எனக்கு காம்பினேஷன் இருக்கிறது தம்பி ராமையா சார், ஆர்வி உதயகுமார் சார், அப்புறம் ஹரிஷ் உத்தமன். ஸோ இவங்க கூட மட்டுமே எனக்கு காம்பினேஷன் இருக்குது. படத்தை டப்பிங்கில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும் இத்தனை பேர் படத்தில் நடிச்சிருக்காங்கன்ட்டு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இத்தனை பேர் கூட நடிச்சிருக்கேன். படத்தை டப்பிங்கில் பார்க்கும்போது தான் ஆக்சுவலாக, ஏன்னா ஷூட்டில் இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியவே இல்லை. அவ்வளோ ஈஸியாக ப்ரொடியூசர் ஒவ்வொரு விஷயத்தையும் சூப்பராக டீச் பண்ணுவார். இஸ் அ வெரி குட் டீச்சர். தேங்க்யூ சார். ஸோ ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுப்பாரு. அது அப்போ நடிக்கும் போது கஷ்டமாக தெரியல, ஆனால் அதை பார்க்கும்போது டப் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் தாண்டி வந்திருக்கோமா, எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் ஐ திங்க் 60 to 70 days இவ்வளோ சீக்கிரம் ஷூட்டை முடித்தோம். அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் காலிவுட்லேருந்து பாலிவுட் போய், பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் போய் இந்த பெர்ஃபார்மர் தனுஷ் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். உங்கள் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். நான் சாரை மீட் பண்ண ஃபஸ்ட் டே ஷூட்டில் நான் இப்படி டைலாக்லாம் படிச்சுட்ருப்பேன். ஆனால் அவர் சார் அப்படியே டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் போயிடுவார். ஸோ அண்ட் 4th டே ஷூட்டிங் ஆரம்பிச்சு 4th டே அவர் சொன்னார், நல்லா நடிக்கிறீங்கம்மா நீங்கள், நைஸ் அப்படின்னாரு. ஸோ இந்த வேர்ட் தான் சொன்னார். இதை நான் மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸான ஒரு பேனர், இதோட அசோசியேட் தான் நான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ தியாகராஜன் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. யூனிட் சொல்ல மறக்கவே கூடாது. ஹோல் யூனிட் ஆஃப் தொடரி, டெக்னீஷியன்ஸ்லேருந்து, லைட்மேன்லேருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து, அசோசியேட் டைரக்டர்ஸ்லேருந்து, டீ கொடுக்குற பையன்லேருந்து எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க எல்லாரும் இல்லைன்னா இந்த படம் கிடையாது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி தான் கஷ்டப்பட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய டீம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தொடரி பெரிய வெற்றி அடையணும். எங்கள் எல்லாருக்கும்
தொடர் வெற்றிகளை கொடுக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.